Hello students, welcome to mathsmmkmr channel. In this video, 11th standard maths Chapter-3 Trigonometry Exercise-3.4 7th கான solution எப்படி solve பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree கொடுத்திருக்காங்க. ஒரு quadratic equation நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க roots வந்து sin 15 degree cos 15 degree கொடுத்திருக்காங்க. இப்போ ரூட்ஸ்னால் என்ன? நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? ரூட்ஸுன்னும் போது இதுக்கு ஆல்ஃபான்றது ஒரு ரூட், பீட்டான்றது ஒரு ரூட். இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அண்ட் இந்த ரெண்டு ரூட்ஸும் இருந்து நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வரும்? இந்த ரெண்டு ரூட்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதை 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of roots into x plus product of the roots equal to 0. ஸோ இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ ரெண்டு ரூட்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ரெண்டு ரூட்ஸோடைய அடிஷன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் போட்டு இந்த ரெண்டு ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை போட்டு ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அதுதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம ரூட்ஸை நம்ம பார்க்கும்போது இங்கே sin 15 டிகிரி cos 15 டிகிரி இருக்குது. sin 15 டிகிரின்றதை ஒரு வேல்யூவாக மாற்றணும், அதே மாதிரி cos 15 டிகிரின்றதை ஒரு வேல்யூவாக நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். கிவன் sin 15 டிகிரி அண்ட் cos 15 டிகிரி ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது sin 15 டிகிரியும் அண்ட் cos 15 டிகிரியும் அப்படின்றது. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மில் இருக்கும். இப்போ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். கன்சிடர், இந்த இடத்துல என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. கன்சிடர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ். ஸோ என்ன ஆகும்? ஆல்ஃபான்றது நமக்கு இங்கே sin 15 டிகிரி எடுத்துக்கலாம். ஆல்ஃபான்றது ஒரு ரூட், அதை வந்து sin 15 எடுத்துட்டேன். பீட்டான்றது ஒரு ரூட், இதை வந்து cos 15 டிகிரியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரூட்ஸோடைய சம்மும் இந்த ரூட்ஸோடைய ப்ராடக்ட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு இருக்கிறது என்னவா இருக்குது? sin 15 டிகிரியாக இருக்குது. இந்த sin 15 டிகிரியை ஒரு வேல்யூவாகவும் இந்த cos 15 டிகிரியை ஒரு வேல்யூவாகவும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும், மாற்றணும். ஸோ மாற்றணும் நம்ம அது என்ன பண்ணலாம்? நமக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி இதுக்கான வேல்யூஸ் மட்டும்தான் சைனில், காஸில், அதே மாதிரி டேனில் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை வச்சு பார்க்க போகிறோம்னா சைனும் காசும். இப்போ sin 0 0, இது 1/2, அடுத்ததாக இது 1/√2, இது வந்து √3/2 அண்ட் இங்கே வந்து 1. ஸோ காஸ்க்கு இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுவோம். 1, இது வந்து √3/2 அண்ட் இங்கே வந்து 1/√2 அண்ட் இது வந்து 1/2, இது 0. சிமிலர்லி ஃபார் டேனுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு டேன் தவிர இது ரெண்டு தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த டிகிரியில் இருக்கக்கூடியதாக நம்ம இதை சேஞ்ச் பண்ணாதான் இதோடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் இந்த சைனை மட்டும் எடுத்துப்போம். sin 15 டிகிரியை மட்டும் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய டிகிரியில் எதை ஆட் பண்ணாலோ இல்லை எதனா மைனஸ் பண்ணாலும் இந்த 15 டிகிரி வருமானு செக் பண்ணணும். இப்போ இந்த 45 30 கன்சிடர் பண்ணுங்கள். 45ல் 30 மைனஸ் பண்ணால் இந்த 15 டிகிரி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த sin 15 டிகிரின்றதை ஒரு 45 டிகிரியிலிருந்து ஒரு 30 டிகிரியை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த sin 15 டிகிரி வந்துடும். 45 minus 30 இஸ் நாட் நத்திங் பட் 15 டிகிரி. நவ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we have to go with sin a minus b ஃபார்முலா. sin a minus bன்றது என்ன? sin a cos b மைனஸ் cos a sin b. இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 45 இருக்குது, பிக்கு பதிலாக 30 இருக்குது. இப்போ sin a minus b ஃபார்ம் எடுத்துகிட்டோம். நெக்ஸ்ட்டு sin 45 and 30 இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் ஆகும். sin 45க்கு 30க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அப்போ என்ன ஆகும்? sin 15 டிகிரின்றது நமக்கு ஓவராலாக ஒரு வேல்யூவாக வந்து சேஞ்ச் ஆகிடும். நவ் sin a minus bனா sin a cos b, cos a sin b. இங்கே ஏன்றது 45 டிகிரி, பின்றது 30 டிகிரி. sin a அப்போனா இந்த இடத்துல sin 45 டிகிரி இன்டூ cos b, cos b, bன்றது இங்கே 30 டிகிரி மைனஸ் cos a, cos 45 டிகிரி sin b, sinல 30 டிகிரி. இப்போ செக் பண்ணுங்கள் sin 45 டிகிரிக்கு என்ன
சைனில் 45 டிகிரின்றது 1 டிவைடட் பை ரூட் 2 இன்டூ cos 30, காஸில் 30 டிகிரின்றது ரூட் 3 டிவைடட் பை 2 மைனஸ் cos 45, காஸில் 45ன்றது 1 பை ரூட் 2 இன்டூ sin 30 டிகிரி, sin 30 டிகிரின்றது 1 பை 2. இப்போ சால்வ் பண்ண வேண்டியது தான். 1 இன்ட்டு ரூட் 3ன்றது ரூட் 3 ஆகிடும். டினாமினேட்டரில் 2 இன்ட்டு ரூட் 2 2 ரூட் 2 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைடட் பையில் 2 இன்ட்டு ரூட் 2 2 ரூட் 2 ஆகிடுச்சு. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுத்துலையுமே காமனாக 2 ரூட் இருக்கிறதுனால நம்ம 2 ரூட் 2ன்னு எழுதிப்போம். அண்டு ரூட் 3 மைனஸ் 1 நியூமரேட்டரில் என்னாச்சு ரூட் 3 மைனஸ் 1 ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் 2 தான் சைன் 15 டிகிரியோடைய வேல்யூவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? காஸ் 15 டிகிரின்றது என்ன? சேம் சைன் 15க்கு 45 மைனஸ் 30 எழுதும். அதே மாதிரி காஸ்க்கு என்ன பண்ணலாம்? காஸ் 45 டிகிரியில் மைனஸ் ஒரு 30 டிகிரியை பண்ணோம்னா நமக்கு காஸ் 15 டிகிரி வந்துடும். இப்போ நம்ம எந்த ஃபார்முலாக்கு போனோம்? காஸில் ஏ மைனஸ் பி என்ன, இதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். காஸ் ஏ மைனஸ் பின்றது என்ன? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. நம்ம இப்போ ஏக்கு 45, பிக்கு வந்து 30 டிகிரி இங்கே வந்து எடுத்துகிட்டு வரணும். cos 45 டிகிரி இன்ட்டு cos 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி இன்ட்டு சைனில் ஒரு 30 டிகிரி. நவ் நெக்ஸ்ட் 45க்கு 30க்கு 45 30க்கு என்ன வேல்யூஸ் அப்படின்றத செக் பண்ணுவோம் டேபிளில். cos 45 டிகிரிக்கு என்னன்னு பார்க்கணும். காஸில் 45 டிகிரின்றது 1 பை ரூட் 2 இன்ட்டு cos 30, காஸ்க்கு 30 டிகிரி ரூட் 3 டிவைடட் பை 2 ப்ளஸ் சைன் 45, சைனில் 45 1 டிவைடட் பை ரூட் 2 1 டிவைடட் பை ரூட் 2. அதே மாதிரி சைன் 30க்கு பார்க்கணும். சைன் 30ல் 1 பை 2 இன்ட்டு 1 பை 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 இன்ட்டு ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2 இன்ட்டு 2 ரூட் 2 ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி மேலே நியூமரேட்டரில் 1 டிவைடட் பை 2 ரூட் 2. இங்கே ரெண்டு டினாமினேட்டரும் 2 ரூட் 2 இருக்குது. ஸோ காமனாக டினாமினேட்டர் 2 ரூட் 2 எழுதிப்போம். மேலே ரூட் 3 ப்ளஸ் 1, நியூமரேட்டரில் என்னாச்சு ரூட் 3 ப்ளஸ் 1. ரூட் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் 2 தான் காஸ் 15 டிகிரி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்றதை மறுபடியும் எழுதிக்கலாம். ஸோ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ், இது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். இங்கே வந்து சைன் 15 டிகிரின்றதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம்? இந்த சைன் 15 டிகிரி தான் ஆல்ஃபா, ரைட்டுங்களா? இப்போ சைன் 15 டிகிரிக்கு டேரெக்டாக இந்த ஆல்ஃபாவை இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் ரூட் 3 மைனஸ் 1. அப்போ என்னன்னா இங்கே எழுதிக்கிங்க ஹியர் ஆல்ஃபா. இந்த இடத்துல நீங்கள் சைன் 15க்கு ரூட் 3 மைனஸ் 1 2 ரூட் 2ன்றதை தான் நம்ம ஆல்ஃபாவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆல்ஃபாவுக்கு ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த சைன் 15க்கு ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் 2. நெக்ஸ்ட்டு பீட்டா, இன்னொரு ரூட் என்ன? பீட்டான்றது ரூட் 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ரூட் 2. ரூட் 3 மைனஸ் 1 ரூட் 3 ப்ளஸ் 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். சம் ஆஃப் ரூட்ஸ் இதுதான் வந்து ஆல்ஃபான்றது நமக்கு சைன் 15 டிகிரி இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி காஸ் 15 டிகிரின்றது தான் பீட்டா. ரெண்டு ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்களா, ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டா. சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன? ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணணும். இங்கே ஆல்ஃபான்றது சைன் 15, பீட்டான்றது காஸ் 15. இது ரெண்டுத்துக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஆல்ஃபா வந்து ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பையில் 2 ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பையில் ஒரு 2 ரூட் 2. ரெண்டும் டினாமினேட்டர் காமனாக இருக்குது, ஒரு 2 ரூட் 2 எடுத்துப்போம். நியூமரேட்டரில் என்ன ஆகும்? ரூட் 3 மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் 1. இங்கே ரூட் 3 மைனஸ் 1 ரூட் 3 ப்ளஸ் 1 இருக்குது, ரூட் 3 ப்ளஸ் 1. நவ் ரூட் 3 இந்த மைனஸ் 1 இந்த ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ரூட் 3 என்ன ஆகும்? 2 ரூட் 3 2 ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2. இந்த 2 and 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்ததான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்றது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது சைன் 15 டிகிரியும் காஸ் 15 டிகிரிக்கு என்ன வேல்யூ வந்தது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபான்றது நம்ம என்னென்னா ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பையில் ஒரு 2 இன்ட்டு ரூட் 2 இருக்குது. மல்டிப்ளிகேஷன் பீட்டா, பீட்டான்றது ரூட் 3
plus 1 divided by 2 root 2. Here a minus b, a plus b. A minus b into a plus b என்றது என்ன? a square minus b square. அப்போ இந்த a இருக்க இடத்துல root 3 இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணணும். minus 1 ஸ்கொயர் பண்ணணும். இது a ஸ்கொயர், இது minus b ஸ்கொயர். a plus b into a minus b ஃபார்மில் இருக்கு. டிவைடட் பையில் 2 into 2ன்றது 4 ஆகிடும். into இந்த 2 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 4 ஆகிடும். ரூட் 2 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன 2 கிடைக்கும். ரூட் 3 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 into 2ன்றது 8 ஆகிடும். இப்போ 2 டிவைடட் பை 8 இதை கேன்சல் பண்ணோன்னா 1 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ். 1 டிவைடட் பை 4 தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். நமக்கு இப்போ ஜெனரல் ஃபார்மை QE எழுத வேண்டியது தான். இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிங்க, மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2 கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணலாம்? த்ரூ அவுட்டாக ஒரு ரூட்குள்ளேயே ரூட் ஆஃப் 3/2 எழுதிக்கலாம். the root of 3 divided by 2 x square minus sum of the roots root 3 divided by 2 into in the x plus போட்டு product of the roots plus போட்டாச்சு product of the roots வந்து 1 divided by 4 is equal to 0 னு ஈக்குவேட் பண்ணணும். now இங்க வந்து நம்ம செக் பண்ணும்போது 4 வந்து கான்ஸ்டன்ட்ல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டிவைடட்ல இருக்கு 1 divided by 4 இருக்கு. இப்போ என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணுங்க 4 ஆல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே மல்டிப்ளை பண்றோம். multiplying by 4 ஆல இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 4 into x square 4x square ஆயிடும் minus 4 into இந்த root 3 divided by 2 இதை வந்து root 3 divided by root 2 னு எழுதிக்கலாம். இல்லை root of 3 divided by 2 into x plus இங்கே வந்து இந்த 1/4 கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 கேன்சல் ஆகிட்டு கடைசியாக நம்மளுக்கு 1 வந்துடும். 1 equal to 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்ட்டை மட்டும் எடுப்போம். 4 into இந்த பார்ட் into ஒரு root 3 divided by ஒரு root 2 இருக்குங்களா? இந்த 4 என்ன பண்ணலாம்? ஒரு 2 into 2 எழுதலாம். இந்த 2க்கு மட்டும் இப்போ 2 into இந்த 2க்கு மட்டும் root 2 into root 2 எழுதலாம். root 2 into root 2 2 ஆகிடும். அந்த 2வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 4 அந்த 4 தான் இது. root 2 ஆகிடும். 2 into 2 4. அப்போ இந்த 4க்கு பதிலாக 2 into root 2 into root 2 எழுதியாச்சு. into இந்த 4க்கு பதிலாக 2 into root 2 into root 2 root 2 2 ஆகிடும். அந்த 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 4. இந்த 4க்கு பதிலாக 2 into root 2 எழுதியாச்சு. இன்னொன்று கூட வந்து மல்டிப்ளிகேஷனில் root 3 divided by root 2 இருக்குது. இந்த root 2வையும் இந்த root 2வையும் கேன்சல் பண்ணுங்கள். 2 into root 2 into இந்த root 3 ஆகிடும் is equal to இந்த 2 எழுதிக்கிங்க. root 2 into root 3ன்றது என்ன ஆகும்? root 6. அப்போ 2 root 6 ஆயிடுச்சு. இந்த ஓவரால் வேல்யூ என்ன ஆச்சு? 2 into root 6 மாறிடுச்சு. அந்த 2 root 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபைனலி 4x ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபுல்லாகவே எடுத்ததுக்கான வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 2 into root 6 கூட ஒரு x இருக்குது ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபைனலாக நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 4x ஸ்கொயர் மைனஸ் 2 root x root of 6x plus 1. That's it. Thank you.